Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல நம்ம DIY யூஸ் பண்ணி எப்படி வீட்ல facial hair remove பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா கீழ உள்ள subscribe பட்டனை click பண்ணுங்க and பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸோட notification உங்களுக்கு மிஸ் பண்ணாம கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேக் ரெடி பண்றதுக்கு இங்க நான் first fresh bowl எடுத்துர்க்கேன். இதல 2 tablespoon அளவுக்கு gram flour ஆட் பண்றேன். கடலை மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்றேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றேன். அப்பதான் அந்த ஃபேஷியல் ஹேர் எல்லாம் dry ஆக்கி ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் ரெமெடி தான். ரொம்ப எஃபெக்டிவா வர்க் ஆகும். இப்போ இது மூணையும் நல்லா mix பண்ணிக்கலாம். திட்டு இல்லாம நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும் நல்லா blend பண்ணிக்கோங்க. இப்போ நான் பீட் பண்ணி வச்சிருக்கேன். இத நம்ம ஃபேஷியல் ஹேர் இருக்க இடத்துல எல்லாம் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்னோட சைடு ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்றேன். forehead and nose ஃபுல்லா அப்ளை பண்றேன். உங்களுக்கு ஹேர் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்க நல்லா அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் திக்கா அப்ளை பண்ணுங்க. அப்பதான் நம்ம ரப் பண்ணி எடுக்கறப்ப அந்த ஃபேஷியல் ஹேர் எல்லாமே அந்த மாவு கூடயே ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்றேன். இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இந்த பேக் உங்க ஃபேஸ்ல நல்லா dry ஆகற வரை வெயிட் பண்ணலாம். 50 to 20 மினிட் வரைக்கும். இப்போ நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். சோ dry ஆகற வரை வெயிட் பண்ணலாம். இப்போ 20 மினிட்ஸ் நல்லா dry ஆயிருச்சு. இப்போ நம்ம அப்பர் டைரக்ஷன்ல கை வச்சு இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம ரப் பண்ண ஆரம்பிக்கணும். கீழ இருந்து மேலே வர. சோ ஆல்ரெடி நம்ம போட்ற பேக் ரொம்ப dry ஆயிருச்சு. இப்போ நம்ம அப்பர் டைரக்ஷன்ல ரப் பண்றப்ப அந்த குட்டி குட்டி ஃபேஷியல் ஹேர் எல்லாமே அந்த மாவு கீழ விழறப்ப அது கூடயே சேர்ந்து விழுந்துரும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃபரண்ட் தெரியும். இந்த ஃபேஸ் பேக் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம். 1 டே கேப் விட்டு. சோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது. உங்க ஃபேஸும் நல்லா க்ளோயிங்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு இது ரொம்பவே இன்ஸ்டன்ட்டா வர்க் ஆகும். சோ இந்த பேக்கை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் என்னோட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். சோ ஃபேஸ் பார்க்கிறதுக்கு அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, க்ளோயிங்கா. இப்போ நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் எவ்வளோ டிஃபரண்ட் தெரியுதுன்றதை நீங்களே பாருங்க. ஏன்னா நான் நெக்குக்கு அந்த பேக் அப்ளை பண்ணல. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye bye.